இந்த உணவுகளை மிக குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பழங்களில் பார்த்தீங்கன்னா பப்பாளி, அன்னாச்சி பழம் இவையெல்லாம் அதிக சூடை ஏற்படுத்தக்கூடியது. அவற்றையெல்லாம் குறைந்தளவு எடுத்துக்கொள்ளுங்கள், முற்றிலும் தவிர்க்க தேவையில்லை. சூட்டை ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை தவிருங்கள். சரி செய்யக்கூடிய, அதாவது குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் அல்ல. எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். காய்ச்சல் வந்ததா, ஊசி போட்டோமா, போயிடுச்சா, அதுக்கப்புறம் நமக்கு காய்ச்சல் வராது, இப்படி குணப்படுத்தக்கூடியது அல்ல. நாம் வாழும் வாழ்க்கை முறை மலச்சிக்கல் ஏற்படாமல் இருப்பது, நாம் உண்ணும் உணவு, இவற்றையெல்லாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். உடல் சூட்டை குறைக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் மூலம் வராது. இல்லை என்றால் திரும்ப வரும். இதற்கு அடுத்த வீடியோவில் நான் ஒன்றை சொல்கிறேன். மூலம் இருப்பவர்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். என்றால் தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கை முறை பார்த்தீர்கள் என்றால் உட்கார்ந்து கொண்டே வேலை செய்து கொண்டிருப்பார்கள். இப்போது கணிப்பொறியில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் உட்கார்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எவ்வாறு உட்கார வேண்டும், எப்படி வாழ்க்கை